இந்தியன் பேரண்ட்ஸ்லாம் நம்மள ஒரு மனுஷங்களா மதிக்கிறதே இல்ல. ஜஸ்ட் ஒரு ஆசெட்டா தான் பார்க்குறாங்க. அவங்க நம்மள ஹேண்டில் பண்றது இந்த பிரஷர் குக்கர் போல தான். அதுக்கு நான் எல்லா பேரண்ட்ஸையும் கெட்டவங்கன்னுலாம் சொல்ல வரல. இந்த சிஸ்டம் தான் ரொம்பவே பிரேக் ஆகியிருக்குன்னு சொல்றேன். அண்ட் நெறைய இடத்துல இது வெடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பேசிக்காவே ஒரு ப்ராடக்ட்டுங்க. எப்படி யோசிக்கணும், என்ன பேசணும், என்ன படிக்கணும், என்ன ஆகணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி வாழணுன்ற வரைக்குமே ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருவாங்க கடைசி வரைக்கும். நம்ம பிறந்த உடனே லாஜிக் சிம்பிள் தான். நீ என்னோட குழந்தை, நான் சொல்றதை தான் பண்ணணும். நீ நிறைய பேரோட வீட்டில் திட்டுறப்ப கூட இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேட்டிருப்போம். இதெல்லாம் ஏன்னு சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட நிறைவேறாத கனவுகளை நம்ம மேலே திணிக்கிறாங்க. ஒரு செகண்ட் சான்ஸ், ரிட்டைர்மெண்ட் பிளான் போல. தப்பி தவறி கூட இந்த லிஸ்ட்டில் எதனா ஒன்றில் ஃபெயில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலி. ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலே ஏன்பா என்னாச்சுன்னு கேட்காம அடி வெளுத்து வாங்குற பேரண்ட்ஸ் தான் அதிகம். அப்போ நிஜமாலே நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்களா, இல்லை ஒரு ப்ரீமியம் ப்ரெஸ்டீஜியஸ் ரிட்டைர்மெண்ட் பிளான் போல தான் நம்மளை பார்க்குறாங்களா? இதை கூட விடுங்க, எல்லாருமே செல்ஃபிஷ் தான் பை நேச்சர். ஸோ இதை மன்னிச்சிடலான்னு பார்த்துங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒன்று பண்ணுவாங்க பாருங்க. தங்களோட ஈகோ, மானம், கௌரவத்துக்காக நம்மளை வாட்டி எடுப்பாங்க. எல்லாம் இந்த சொசைட்டி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்காக. நம்ம எதனா தப்பு பண்ணி கெட்ட பேர் வாங்கினா கூட பரவாயில்ல, அது நம்ம தப்பு தான், கண்டிப்பாக திருத்திக்கணும். ஆனால் ஜஸ்ட் நம்மளாவே நார்மலாக இருக்கிறது தப்பா? அடுத்தவன் புள்ளியோட கம்பேர் பண்ணி ஏன் சேட்டை பண்ணுறேன்னு ஆரம்பிச்சு, ஏன் அவனை விட ஒரு மார்க் அதிகமாக வாங்கலை, ஏன் நல்ல வேலைக்கு போகலை, ஏன் நிறைய காசு சம்பாதிக்கலை, ஏன் இடம் வாங்கலை, நகை வாங்கலைன்னு போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு கடைசி வரைக்கும். நமக்கு ஒரு அளவுக்கு மேலே அறிவு இது திருப்பி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கிரைம், குற்றம், நடந்தது என்ன அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்ன, நம்மளை திமிரு பிடிச்சவன் ஏடவடமாக பேசுகிறான்னு போட்டு பொழக்கிறது என்ன. இதனாலேயே பாதி நேரம் பயந்து கேள்வியும் கேட்க மாட்டோம், முடியாதுன்னு சொல்ல மாட்டோம், சொந்தமாக யோசிக்கவே மாட்டோம். தப்பி தவறி கூட நம்ம சொந்தமாக எதனா பண்ணி கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்கல்ல லிஸ்ட்டு, அதுபடி நம்ம எதனா ஒன்று பண்ணலனா கூட அதை கடைசி வரைக்கும் குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால சொசைட்டி எதிர்க்க முடியல, ஸோ நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க. உண்மை என்னன்னா எல்லார் வீட்லையுமே பிள்ளைங்க இப்படிதாங்க. ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் கொடுக்குற பந்தா இருக்கே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, இது தெரியாமல் நம்மளை போட்டு பொழப்பாங்க. இதனால நம்ம வீட்டில் படுற பாடு இருக்கே, பசங்களோட ஃபியூச்சருக்காக நல்லது தான் பண்ணுறோன்னு நினச்சி டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன தான் ஜென்ரேஷன்ஸ் மாறினாலுமே நம்ம பேரண்ட்ஸ்னால நாம் இப்போவுமே சிலதில் தெரிஞ்சும் தெரியாமலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். மறுபடியுமே சொல்கிறேன், பேரண்ட்ஸ் கெட்டவங்களே கிடையாது. இந்த சிஸ்டமில் மாட்டிக்கிட்டவங்கள அவங்களுமே ஒருத்தங்க. நாம தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் மேலே திணிக்காமல் இருக்கணும், இல்லைனா நம்ம நாடு ஊஹூ தான்.